சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ஜெயிலர் 2 படத்தோட ஷூட் வந்து நேற்று முதல் வந்து பெங்களூர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதற்காக வந்து நேற்று சென்னையிலேருந்து விமானம் மூலியமா பெங்களூர் போயிட்டு, அங்கேருந்து படப்பிடிப்பு தளத்துக்கு கார் மூலியமா போய் ஷூட்டிங்ல கலந்துட்டு இருக்காரு ரஜினிகாந்த். ஸோ இன்னைக்கு 2வது நாளா தொடர்ந்து அங்க ஷூட்டிங் நடக்குது. இந்த படம் வந்து ஏற்கனவே வந்து சென்னையில தொடங்குனுச்சு முதல் ஷெட்யூலு. அதுக்கப்புறம் கேரளால இருக்கிற கோழிக்கோடு ஸ்டேட்ல வந்து ஒரு இடத்துல வந்து ஷூட்டிங் நடந்தது. ஸோ அங்க நடந்து முடியிறப்ப மற்ற நடிகர்களுடைய கால் ஷீட் கொஞ்சம் கிடைக்காதனால ரஜினி வந்து உடனே சென்னை திரும்பினாரு. மொரோவர் அங்கே ரெயினும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ண முடியல. அதனால லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி இப்போ கர்நாடகாவில் பெங்களூர் பக்கத்தில் ஒரு சபர்பனில் ஒரு ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ரொம்பவே எனர்ஜியாக அந்த படத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கூலி படம் வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அதாவது வந்து லோகேஷ் கனகராஜ் ரஜினி அப்படிங்கிறப்ப அந்த ஹைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடிடுச்சு. ஸோ அதனால இந்த படத்தினுடைய பிஸ்னஸ் வந்து இது வரைக்கும் வேற எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு மார்க்கெட்டில் பிஸ்னஸ் ஆகுதான். ஓவர்சீஸ் ரைட்ஸ் வரைக்கும் இப்போ ரீசெண்டாக நேற்று தினம் ஒரு தகவல் வந்திருக்கு. 80 கோடி ரூபாய்க்கு ஓவர்சீஸ், அதாவது வெளிநாட்டு உரிமையை வந்து ஒரு பெரிய நிறுவனம் கைப்பற்றியிருக்கு. அதாவது 80 கோடி ரூபாய் எம்ஜினா மினிமம் கேரண்டி அடிப்படையில் இந்த இதை வாங்கியிருக்காங்கனால பயங்கர பெரிய ப்ராஃபிட் படத்துக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தவிர வந்து தமிழ்நாடு தேட்டர்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம், அப்புறம் ஹிந்தி அடுத்த 4 லாங்குவேஜோட ரைட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சேட்டலைட் ரைட் இருக்கு. அப்புறம் ஓடிடி ரைட்ஸ் இருக்கு. அப்புறம் ஆடியோ ரைட்ஸ் இருக்கு. இதை தாண்டி தேட்டரோட கலெக்ஷன். அதனால இந்த படம் வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிச்சயமா ஒரு 1000 கோடி அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கை அடையறதுக்கு தகுதியான படமா கூலி படம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை லோகேஷ் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம கல்டட் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். ரஜினியோட ஒரு 80s 90s அதில் வந்து ஒரு கிளாசிக் கல்ட் மூவிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பேட்டர்னில் ரஜினி எப்படி இருப்பாரோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கான். மனுஷன் வந்து பம்பரமாக டே நைட் ஒர்க் பண்ணி டப்பிங் முடிச்சு, அப்புறம் டிஏ முடிச்சு, கலர் கரெக்ஷன் ஆகி இப்போ சவுண்ட் மிக்சிங்கில் வந்து நிற்கிது படம். ஸோ சவுண்ட் மிக்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இந்த மந்த்து இல்லை ஜூலை செகண்ட் வீக்குள்ளே படம் பக்காவாக ரெடி ஆகிடும். ஸோ வரிசையாக ஒவ்வொன்று அப்டேட்டாக கொடுக்க போகிறாங்க படத்துக்கு. ட்ரைலரு, டீசரு அப்படியே வந்துன்னே இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், வீடியோ, ஒரு லிரிக்கல் வீடியோ விட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த படத்தை நம்ம கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறாரு லோகேஷ் கனகராஜ். ஏற்கனவே இந்த படம் வந்து ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நேற்றைய தினம் ரஜினி ஏர்போர்ட்டில் கேட்குறப்ப எப்படி போயிட்டுருக்குன்னு இப்போ ஜெயிலர் 2க்கு தான் போயிட்டுருக்கேன்னு ஒரு அப்டேட் கொடுத்தாரு. அடுத்து கூலி படம் அப்படின்னாரு. கூலி படம் தான் திட்டமிட்டபடி அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரும்னு சொல்லியிருக்காங்களே, நிச்சயமாக வரும் அப்படின்னு இருக்காரு. ரீசெண்டாக நடந்த விமான விபத்து குறித்து கேட்டதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இனிமேல் தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போனார். ஸோ ரஜினி அப்படின்னாலே தெரியும், எதுக்குமே வந்து அசராமல். அங்கே 2 லேடிஸ் வந்து ரொம்ப வயசானவங்க கை கொடுக்குறாங்க. அவர் தாண்டி போயிட்டாரு. திரும்ப வந்து அந்த பேரிகார்டை தாண்டி கையை நீட்டி அந்த ஒரு லேடிக்கு கையை கொடுத்துட்டு கிளம்பி போகிறாரு. அப்போ அவங்க முகத்தில் இருந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுதான் ரஜினி ஃபேன்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாப்பி. அது வந்து இப்போவும் கேரி ஓவர் பண்ணுறாரு சூப்பர் ஸ்டார். அதனால தான் 45லேருந்து 50 வருஷமாக இப்போவும் சூப்பர் ஸ்டாராக தமிழ் இண்டஸ்ட்ரி மாத்திரம் இல்லை, இந்திய சினிமாவே ஆண்டுகிட்டு இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அதை வந்து கரெக்டாக இப்போ கொண்டு போய் நிப்பாட்ட போகிறாரு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதில் இன்னொரு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது. என்னென்னா கூலி படத்தில் வந்து நாகார்ஜுனா வந்து ரஜினியோட பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ நாகார்ஜுனா வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மர். தெலுங்குல வந்து ஒரு பெரிய மார்க்கெட் உள்ள நடிகர். அவர் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் பண்ணியிருக்காரு. சும்மா மனுஷன் பெண்ணி படல் எடுத்திருக்காராம். அந்த இப்போ மாமனார் ரஜினிகாந்தோட நடிச்சுட்டு திருப்பி தனுஷோட குபேரா படத்துலையும் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுலேயும் முக்கியமான ஒரு ரோலு. கிட்டத்தட்ட வந்து ரஜினி கிட்டத்தட்ட வந்து இந்த பக்கம் தனுஷ், இந்த பக்கம் வந்து நாகார்ஜுனா. ஸோ 2 பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்க ஒரு கேரக்டர். அதனால அதுலேயும் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் மாமனாரோட கலக்கியிருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து மருமகனோட கலக்கியிருக்காரு. ஸோ மருமகனோட நடித்த படம் குபேரா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜூன் 20ஆம் தேதி வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது படம். கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து ரொம்ப லென்த்தாக இருந்துதான். ஆக்சுவலாக என்ன பண்ணுறதே தெரியல. ஒரு 4-4.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருந்திருக்கு. அதை குறைச்சிக்கு ஒரு 3 மணி நேரம் 3.25 மணி நேரமாக மாற்றிருக்காங்க. அதுவும் ஜாஸ்தி அப்படின்னோடனே 3.25 மணி நேரம் வந்திருக்கு. இப்போ வந்து இன்னும் ஒரு ட்ரிம் பண்ணி ஃபைனலாக
இன்னைக்கு வந்து தமிழ் வெர்ஷனோட சென்சார் முடிஞ்சிருக்கு. கரெக்ட்டா வந்து 182 நிமிடம் ஓடக்கூடிய அளவுக்கு இந்த படத்த கட் பண்ணியிருக்காங்க டைட்டில்ல. அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 2 நிமிடம் ஓடக்கூடிய அளவுக்கு இந்த படம் லென்த்தா இருக்க போகுது. ஸோ இப்ப வர எல்லா பேன் இண்டியா படங்களுமே மினிமம் 3 மணி நேரம், 3 1/4 மணி நேரம் கொண்டு வந்துடுறாங்க. ஈவன் தக் லைஃப் கூட அதுதான். அது மாரி வர்றப்ப என்ன ஆகுதும், ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சோர்வு ஏற்பட்டுட்டு, ஒரு டயர்ட் ஆயிடுறாங்க. அதுவே படத்துக்கு ஒரு வீக்னஸ் ஆயிடுது. அதனால கூடுமான வரைக்கும் படத்த கிரிப்பிங்கா ரொம்ப கிரிஸ்பியா குடுத்தா பெட்டரா இருக்கும். மேக்ஸிமம் 2 1/2 ஹவர்ஸ் அதுக்குள்ள தான் இருக்கணும். அது தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ படமும் 3 மணி நேரத்துக்கு மேல போனா தியேட்டர்களுக்கு பெரிய கடும் பாதிப்பா இருக்கு. அடுத்தடுத்த ஷோ போடுறதுல, அப்புறம் தியேட்டர கிளீன் பண்ணிட்டு திருப்பியும் அடுத்த ஷோக்கு உள்ள ஆடியன்ஸ கொண்டு வர்றது, அப்புறம் அவங்களோட ஏசி, மத்த கரண்ட் பில்லு அப்படி எல்லாமே டபுள் ஆயிடுது எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாரி அவங்களும் ஃபீல் பண்றாங்க. ஸோ டைரக்டர்ஸ் அதையும் மனசுல வச்சுக்கிட்ட மாரி கதையா எடுக்கணும். இல்ல உங்களுக்கு பெருசா தான் இருக்கு அப்படின்னா 2 பார்ட்டா பண்ணிடுங்க. இப்ப 2 பார்ட்டுங்கிறது ஒரு பெரிய ட்ரெண்ட் செக்டார் மாரியே மாறிடுச்சு. எல்லா படங்களுமே பார்ட் 1 எடுத்து ஒரு லீடு குடுத்து உடனே பார்ட் 2 பண்றாங்க. ஸோ அது மாரியாவது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தா இருக்கு. நிச்சயமா இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளை மறுநாள் தெரிஞ்சிரும் இந்நேரத்துக்கு. ஸோ ஒரு பக்கம் ரஜினி, ஒரு பக்கம் தனுஷ் 2 பேரோடையும் நாகார்ஜுனா கலக்கியிருக்காரு. 66 வயதான நாகார்ஜுனா இன்னமும் ஒரு இளமையான தோற்றத்தோடு போட்டி போட்டு நடிச்சிருக்காரு. அவர் தனுஷை பத்தி சொல்றப்ப ஒரு சிறந்த நடிகர், அவர் கூட நடிச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே போல ரஜினி சாரை பத்தி சொல்றப்ப அவர் உண்மையிலே ஏன் சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடுறாங்கிறது அவர் பக்கத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ரஜினி சாரை பற்றியும் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கார் நாகார்ஜுனா. ஸோ இந்த 2 படங்களும் ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய உச்சமாக இருக்கும். இதற்கிடையே வந்து நெல்சன் திலீப் குமார் வந்து ஒரு சூப்பரான ஒரு வேலை பண்ணியிருக்காரு. ஸோ நடிகராகவும் கலாயிருக்காரு. வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணக்கூடிய படம், சிம்பு ஹீரோவை நடிக்கிற படம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த படம் கன்ஃபார்ம் ஆகி 2 நாளுக்கு முன்னாடி வந்து சென்னையில் எக்மோரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நைட்டில் வந்து ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷூட்டில் வந்து சிம்பு வந்து ஃபுல்லாக தலைமுடியெல்லாம் கட் பண்ணி ஒரு நார்த் மெட்ராஸ் பையன் மாதிரி மாறி லுங்கியோட நிற்கிறாரு. பக்கத்தில் வந்து கொடை பிடிச்சி நிற்கிறாரு நெல்சன். ஸோ நெல்சன் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. அதே போல் ஆக்டர் கவின் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் வந்து சூப்பராக இருக்க போது. வெற்றிமாறனும் சிம்புவும் உடனே சேர்ந்து இமீடியட்டாக அடிச்சிட்டாங்க. ஸோ தக்லைஃப்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிளான் பண்ணதெல்லாம் வேற 3 படங்கள். அந்த 3 படத்தையும் தள்ளி வச்சுட்டு நேராக இதை கொண்டு வந்து உள்ளே இறக்கிட்டாரு. ஸோ இமீடியட்டா இந்த மாசம் கடைசியிலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. லைனா ஒரே ஷெட்யூல்ல முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெற்றிமாறன் அண்ட் சிம்பு ஒரு ஜோடி வந்து ரொம்ப புதுசா இருக்க போது. அதுல நெல்சன் வேற உள்ள இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் படத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த எப்பெல்லாம் ஷூட்டிங் இருக்கோ ஜெயிலரை முடிச்சுட்டு இங்க வந்து ஒரு அப்பப்ப ஒரு ஒரு 2 நாள் 3 நாள் ஷூட்டிங் கால் ஷீட் நடிச்சு கொடுக்கறதா வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. அதனால இது ஒரு புது ஒரு ஃபிளேவர்ல வரப்போற படமா இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.